कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. பகவான எல்லா விசேஷத்திலையும் பார்க்குறவன் தான் உண்மையான பக்திமான் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் பேசுறது. அது மாதிரி தாயார் ஆழிமழை கண்ணான்னு எங்க பகவானுடைய விசேஷங்கள்லாம் எவன் ரசிக்கிறானோ அவனுக்கு ஐஸ்வர்யங்கள்லாம் அதிகமாக ஒரு நேற்று சொல்றா. ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடின்னு நேற்று சொன்னா. அந்த பகவானுடைய திருவிளையாடல்களை திருநாமங்களாலையும் எவன் ஒருவன் போற்றுகிறானோ அவனுக்கு நீங்காத செல்வம் நிறைந்துன்னு சொன்னாலும் பகவான் மட்டுமா அப்படின்னா அவர் கூட இருக்கிற பக்தாலையும் மதிக்கணுங்கிற. பாகவதால்னு பேர், பக்தால்னு ஒரு கோஷ்டி, பாகவதால்னு ஒரு கோஷ்டி. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பக்தர்கள்லாம் தான் ஒண்டி பக்தி பண்ணி பகவானை ரசித்து தானே ரசிக்கிறது. பாகவதாலாம் யார் அப்படின்னா தான் ரசித்த விஷயத்தை இன்னொருத்தர் சொல்றது. பகவானை நான் இப்படி வழிபடுறேன், நான் திருப்பாவை இப்படி சொல்றேன்னு சொல்லி அவளையும் சொல்லும்படியா பண்றது பாகவதால் அப்படின்னு பேரு. அது மாதிரி பகவானை பிரார்த்தனை பண்றா, பஞ்சாயுதங்களை பிரார்த்தனை பண்றா. இன்னைக்கு ஆழி மழை கண்ணா, சார்கம், சங்கு, சக்கரம் இதெல்லாம் பிரார்த்தனை பண்றா. நமக்கே ஒரு கல்யாணம்னு வச்சுக்கல, ஒரு மஞ்ச கயிறை மந்திரத்தினால ஜபிச்சு அந்த மஞ்ச கயிறை கையில கட்டுறா. ஏன் அப்படின்னா அந்த மஞ்ச கயிறை கையில கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்கு உண்டான தடைகள்லாம் நீங்கிறதுங்கிற சாஸ்திரமே சொல்றது. நல்லது பண்றதுக்கு நிறைய தடங்கள் வரும், அந்த தடங்களை தாண்டி தான் ஒருத்த போகணும். வாழ்க்கைன்னா கஷ்டமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும். கஷ்டம் வரும்பொழுது கஷ்டம் வந்ததே நினைக்க கூடாது. கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு எனக்கு தெம்ப கொடுன்னு பகவானை பிரார்த்தனை பண்ணணும். இது மாதிரி கஷ்டம் இனிமே வராம இருக்கிறதுக்கு நாமளும் ஜாக்கிரதையா இருக்கணும். அது போல இந்த ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி, ஒரு நல்லது பண்றதுக்கு நிறைய தடங்கள் வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால்தான் கல்யாணம், ஊர்ல பெரிய காப்பு கட்டினா அந்த கோவில்ல முக்கியஸ்தர்களா இருக்கிறவங்க எல்லாம் சுவாமிக்கும் காப்பு கட்டிட்டு தனக்கும் காப்பு கட்டிக்கிறான். அது பேரு காப்பு கதைன்னு பேர். ஊரை விட்டு வெளில போகக்கூடாது, காப்பு கட்டியிருக்கு, அவங்க நியமமா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வரக்கூடிய தடங்கள்லாம் நீங்கிருங்கிற அவர்களே. அதனாலதான் ஊரை விட்டு வெளில போகக்கூடாது இப்படிலாம் சொல்றது. அது மாதிரி இன்னைக்கு பெரிய சப்தத்தோட கூட பகவான் கடலுக்குள்ள பூந்து அந்த கடல்ல இருந்து தீர்த்தத்தை எடுத்துட்டு வரணும். பகவானுடைய விசேஷம் எப்படி இருக்கும்னு சொல்றா. பகவானுடைய விசேஷம் எங்கேயுமே இருக்கு. யாரும் எல்லா இடத்துலயும் இருக்குன்னா நம்ம பண்ண முடியுமா? 108 திவ்யதேசம் இருக்கு. 108 திவ்யதேசமும் யாரோ ஒரு சில பேர் தானே தரிசனம் பண்றா. எல்லாத்தையும் பார்க்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு இடத்துல இருந்தாலும் ஒரு மனதோட பகவானை வழிபடுறவனுக்கு தான் அந்த கிருபை கிடைக்குங்கிற. அதுமால கடல்ல இருந்து நீரை எடுத்துட்டு வருட பகவான் ஆகாசத்துல பெரிய சப்தத்தை இது பண்ணணும். ஆகாசங்கள்லாம் கருத்த திருமேனியாக பகவானுக்கு எப்படி நீலமேக ஷியாமல வர்ணன்னு எப்படி சொல்றாலோ அது மாதிரி நீலமேக ஷியாமல ரூபமாக அந்த வானம் மாறணுங்கிற. பகவானை அப்படியே ரசிச்சு வானத்தோட கூட ஒப்பிட்டு சொல்றா. அப்போ வானம் அது மாதிரி ஆகணும், பெரிய சப்தம் வரணும், அந்த மின்னல்கள்லாம் இருக்கணும். மின்னல்கள்லாம் எப்படி தெரியுமா இருக்கணும்? மின்னல்கள்லாம் சுவாமியினுடைய சக்கரம் எப்படி மின்றதோ அது மாதிரி இருக்கணும். அந்த சக்கரம் ஷாருங்கம்னு சொல்லி அதுல சவுண்ட் வருதோன்னு அந்த ஷாருங்கம்னு அந்த எப்படி இருக்கோ, ஷாருங்கமும் வில்லும் எப்படி இருக்கோ அது மாதிரி மழைகள், வில்லு சுவாமி விட்டா வில்லு எப்படி பறந்து போறதோ அம்பு, அது மாதிரி மழைகள் துளி துளியா தூவணும். அதே மாதிரி சங்குநாதம் எப்படி இருக்கோ அது மாதிரி சப்தம் கேட்கணும். இப்படி நாங்களும் நீராடணும்னு சொல்றா. என்ன அப்படின்னா எங்க அத்தனை பேருக்கும் தீர்த்தம் முழுக்க கொஞ்சம் கூட மிச்சம் வச்சுக்க கூடாது. மேல சுவாமி வருண பகவான் தீர்த்தத்தை சரி இன்னைக்கு போதும் இந்த மழை, நாளைக்கு அதுக்கப்புறமா நிறைய மழை பெய்யலாமேன்னு வருண பகவான் நினைக்க கூடாது. இன்னைக்கே மொத்தத்தையும் கொட்டிடணும். எது போல இது எதுக்கு இன்னைக்கே மொத்தத்தையும் கொட்டிடணும் அப்படின்னா சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்றா.
மழை மாதிரி உன்னுடைய கருணை எங்க மேல மொத்தம் கொட்டிடணும் அப்படிங்கிறா. அது போல மழை பெய்ந்து அந்த நீரில் நாங்கெல்லாம் நீராடி மகிழ்ந்தேலோ ரெம்பாவாயின்னு இன்றைய தினம் பாசுரத்தில் சொல்றா. என்னன்னா, பெரிய நல்ல காரியம் பண்ணணும்னா நிறைய தடங்கள் வருமா, அதுக்கு பக்தாலாம் கூட இருந்தான்னா அந்த பக்தர்கள்லாம் இப்படி இந்த தடங்கள் வரும்போது நீ வருத்தப்படாதே, பகவான் இப்படி நினைச்சுக்கோ, இது மாதிரி பிரார்த்தனை பண்ணு, நானும் அப்படிதான் பண்ணேன்னு சொல்றாளோன்னு. அதனால பக்த சாது சங்கம் கிடைக்கணுங்கிற. இப்போ வழிபாடுனா எப்படி பண்ணணும்னா, வழிபாடுனா 10 பேரோட சேர்ந்து பண்றது தான், அது பேர் கோஷ்டின்னு பேர். இப்போ திருப்பாவை சொல்லிட்டு இருக்கோமே, இந்த திருப்பாவை பேர் என்னன்னா கோஷ்டி அப்படின்னு பேர். கோஷ்டினா என்ன அப்படின்னா ஒரு கூட்டம்னு அர்த்தம். கூட்டமா என்ன பண்றது அப்படின்னா, 10 பேர் திருப்பாவை சொன்னா 10 பேருக்கும் 10 தடவை சொன்ன புண்ணியம் கிடைக்கிறது. 100 பேர் சொன்னா 100 பேருக்கும் 100 தடவை சொன்ன புண்ணியம் கிடைக்கிறது தான் ஒவ்வொரு நாளும். அதனாலதான் அதுக்கு கோஷ்டி அப்படின்னு பேர் வந்தது. அந்த கோஷ்டி ஒண்ணு போல ஆரம்பிக்கணும், ஒண்ணு போல முடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அந்த சாது சங்கம் இருக்கே ஒருத்தருக்கு அவ்வளவு சீக்கிரமா கிடைக்கவே கிடைக்காது. அந்த சாது சங்கம் கிடைச்சிருச்சுன்னா என்ன அப்படின்னா, பகவானை ஈஸியா அவன் வந்து அடைஞ்சிடலாங்கிறான். ஒரு 10 நாள் திருப்பாவை முதல் தடவை பார்க்கும்போது என்னமோ பெரிய கஷ்டமா இருக்கும், இலக்கணத்தையே பார்க்காத மாதிரி இருக்கும். 11வது நாள்ல இருந்து பார்த்து படிக்க வரும். 30வது நாளுக்குள்ள பார்க்காம வந்துடும். நான் 30 நாளும் சொல்லி பார்க்காம வரல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ சரியா படிக்கலன்னு அர்த்தம். நீ அதை அந்த புஸ்தகத்தை ஒழுங்கா நீ பார்க்கலன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் 30 வாசனம் 30 தடவை. சினிமா பாட்டு ஒரு தடவை கேட்டா வரி மாறாம சொல்றோம், திருப்பாவையா வராது. அது எப்படின்னா, நீ அதுல ஸ்ரத்தையா இருந்தன்னா, அந்த ஸ்ரத்த ஒரு படத்தை பார்த்தோன்னா அதுல வரி மாறாம அந்த சீனை சொல்றானே ஒருத்தன், ஒரு தடவை தானே பாக்குறான், அதுக்கு ரிவ்யூ மீட்டிங் எடுத்தா அவன் வரி மாறாம சொல்றானே, நீ பார்க்கலன்னு அர்த்தம். அப்படி பார்க்கணும். அதுக்கு நிறைய விக்னம் வரும். அப்படி விக்னம் வந்தா என்ன அப்படின்னா, அந்த விக்னங்கள்லாம் போக்குறதுக்கு பகவானோட அனபாயினின்னு சில பேர் இருக்கலாம். பகவானும் அவளை பிரிய மாட்டா, அவளும் பகவானை பிரிய மாட்டாலும். சங்கு, சக்கரம், வில்லு, அம்பு, கதை இதெல்லாம் பகவானை பிரியாது. இவாளோட கூட பக்ஷிராஜன் எப்பவுமே பெருமாள் விட்டு பிரிய மாட்டார். கருட பகவான், விஸ்வக்சேனர் பெருமாள் விட்டு பிரிய மாட்டார் எப்பவுமே. மகாலட்சுமி, ஸ்ரீதேவி நாச்சியார், பூமி தேவி நாச்சியார், ஆதிசேஷன் இவாளெல்லாம் பிரிய மாட்டாராம். இவாளெல்லாம் பிரார்த்தனை பண்ற. ஏன் அப்படின்னா, உங்களை போல பகவான் எங்க இடத்துலயும் கருணை பண்ற மாதிரி இருக்கணும், அதுக்கு நீங்கெல்லாம் வழிவகுக்கணும்னு. அது பகவானுடைய கருணை எப்படி உங்க மேல கொட்டி கிடக்கும். பகவான் இவ எல்லாம் போகவே மாட்டாளாம். இந்த பெரிய பிரம்மோற்சவம், கும்பாபிஷேகம் அப்படிலாம் ஆரம்பிச்சாருன்னா அதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்கு. சாந்தவி ஈசாரி பூதாதீன் விசுஜாஸ்மாபிரேவது அனபாடி பிரஜாத்வக்னேச்சித்வா விக்னம் புனః புனः. சாந்த வீஷ, சாந்தனா விஸ்வக்சேனா, வீஷன்னா பக்ஷிராஜன், நீங்கெல்லாம் சித்வா விக்னம் புனః புனः. எத்தனை தடங்கள் இந்த ஆரம்பிக்கிற காரியத்துக்கு வந்தாலும் அதை போக்கிடணும் அப்படின்னு பிரார்த்தனை. இத்தனை பாகவதாலையும் பக்தாலையும் பகவான் பிரார்த்தனை பண்ணும் பொழுது பகவானுடைய கருணை அவ மேல எப்படி கிடைச்சதோ அது மாதிரி எங்க மேலேயும் விடணுங்கிற மாதிரி இன்றைய தினம் பாசுரத்துல சுவாமியினுடைய கருணை நம்ம அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு ஆண்டாள் நாச்சியார் நமக்காக பிரார்த்தனை பண்ண பிரகாரம் எல்லா பக்தாளுக்கும் பகவானுடைய பரிபூர்ணமான கருணா கடாட்சம் கிடைச்சி சௌக்கியமா இருக்கணும்னு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். திருகாலே வந்தொன்னை